யா. எந்த எந்த என்ன இன்ஜினியராக விரும்புறீங்க? எந்த மாதிரியான இன்ஜினியராக விரும்புறீங்க? இன்ஜினியர் தான். அதான்பா, இன்ஜினியர்னா இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க, அப்புறம் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் இருக்காங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காங்க, அப்புறம் அதே மாதிரி பல கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆக விரும்புறீங்க. வெரி குட். எதனால கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக விரும்புறீங்க? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு, ஏன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக விரும்புறீங்க? ஓகே, என்ன காரணம் தான் இருக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 8th படிக்கிறீங்க இல்லையா? இப்ப சுமாரா சராசரியா இப்ப நீங்க மெட்ரிக் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மெட்ரிக்ல 500 மார்க்குக்கு டோட்டல் 5 சப்ஜெக்டா? எஸ் சார். 5 சப்ஜெக்ட் சேர்ந்து சுமாரா எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? சுமாரா. நான் ரொம்ப வாங்கினது கிடையாது. நான் 50% 60% தான் வாங்குவேன் நான் ஸ்கூல்ல படிக்கச்ச. இப்ப சுமாரா எவ்வளவு மார்க் வாங்குறீங்க நீங்க? 50 சார். 100க்கு எவ்வளவு மார்க் வாங்குறீங்க? 63. 63 மார்க் வாங்குறீங்க. வெரி குட். உங்க நார்மலா காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போவீங்க? அது சொல்ல முடியுமா? எஸ் சார். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 6 o'clock. 6 மணிக்கு. எத்தனை மணிக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க? 9:30. சரி, 6 இருந்து 9 o'clock. 9 o'clock, 6 இருந்து 9 மணி, இப்ப 3 மணி நேரம் இருக்கு இல்லையா? எஸ் சார். அந்த 3 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ரீடிங், ஈட்டிங். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். சரி, சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிச்சு எத்தனை மணிக்கு வருவீங்க வீட்டுக்கு? 4:30. 4:30. ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போவீங்க? 9. 9. ஸோ 5 மணியே வச்சுக்கோங்க. 5ல இருந்து 9, 5 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா? எஸ் சார். 5 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் படிப்பீங்க? டியூஷன் போயிடுவேன். எத்தனை மணிக்கு டியூஷன் போவீங்க? 5:30. 5:30 போயிட்டு எப்போ வருவீங்க? 8 o'clock. 8 o'clock. அப்போனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது நேரம்னா 2 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்குது சாயந்தரம். எஸ் சார். பத்துமா படிக்கிறதுக்கு? நோ சார். போறாது இல்லையா? ஸோ எதுக்காக இந்த மீட்டிங்லாம் நான் போடுறேன் உங்க எல்லாருக்குமே அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 6 வருஷத்துல 7 வருஷத்துல நீங்க இன்ஜினியர் ஆயிட்டு அதுக்கு மேல படிக்க இருப்பீங்க. வெளிநாட்டுல படிக்கலாம், இல்ல இங்கேயே படிக்கலாம், மேல MBA படிக்கலாம். அதாவது அடுத்த 2 வருஷத்துல நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு குறைஞ்சபட்சம் 450 480 மார்க் வாங்கினாதான் நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு இன்ஜினியர் ஆக முடியும். எஸ் சார். என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு படிக்கிற நேரம் எவ்வளவுன்றது உங்களுக்கு துல்லியமா நீ நோட் பண்ணிக்கணும் தமிழரசன். எஸ் சார். நான் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் இன்னில இருந்து. இப்போ ஈரோட்ல இருந்து ரம்யா கண்ணனும் சேர்ந்திருக்காங்க, ஸ்ரீராம் ஸ்கூல் ஆஃப் சான்ஸ்கிரிட் சேர்ந்திருக்காங்க. ஸோ வெல்கம் ரம்யா கண்ணன் மேடம், வெல்கம் ஸ்ரீராம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ தமிழரசன், இப்போ அதேதான் உங்களுக்கும் ரம்யா கண்ணன் அவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். உனக்கு என்ன நேரம் இருக்கோ அதே தான் எனக்கும், அதே தான் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, அதே தான் ஒரு
சீஃப் மினிஸ்டருக்கு. அதனால தமிழரசன் என்ன பண்ண போறாரு, நாளையிலிருந்து தமிழரசன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, காலையில எழுந்த உடனே 6 மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா 6லிருந்து ராத்திரி 10 மணி வரையில இருக்க நேரத்துல ஒவ்வொரு அரை மணி நேரமும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு குறிப்பு எடுக்க போறீங்க. அந்த குறிப்பு யாருக்குமே நீங்க சொல்ல விடாது. உங்க அப்பாவுக்கு சொல்ல வேணாம், உங்க அம்மாவுக்கு சொல்ல வேணாம், எனக்கு சொல்ல வேணாம், உங்க நண்பர்களுக்கு எல்லாம் சொல்ல வேணாம். அந்த என்ன குறிப்பு அப்படின்னா, என்னுடைய நேரம் எங்க போச்சு, ஓகேவா? 6ல இருந்து 6:30 அப்படின்னா நான் பறந்து படுத்துட்டே இருந்தேன், அதை எழுதலாம். ஏன் நான் யார்கிட்ட சொல்லறீங்க அப்படின்னா, யாருக்குன்னா அதை நீங்க காமிக்கணும் அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அது உண்மையை நீங்க மறைச்சிருவீங்க. இப்ப பள்ளிக்கூடம் போறீங்க, 8:30லேருந்து 9, சும்மா அப்படி பசங்களோட கலாய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது யாருன்னா பார்ப்பாங்க அப்படின்னா நீங்க உண்மையை எழுத மாட்டீங்க. ஸோ யாருக்கும் தெரியாம நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த நேரத்தை குறிச்சுட்டே வரீங்க. எத்தனை நாளைக்குன்னா ஒரு வாரத்துக்கு. நாளைக்கு என்ன, நம்ம வெள்ளிக்கிழமை இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மறுபடியும் வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு வாரம் நீங்க எழுதினீங்கன்னா படிக்கிற நேரம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதான சொல்றது? அப்ப உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இன்னும் 2 வருஷத்துல நீங்க போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க. குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் நீங்க படிப்புக்காக ஒதுக்கணும். 4 மணி நேரம் ரொம்ப ரொம்ப மினிமம். இப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில 2 மணி நேரம் கிடைக்குது, சாயந்தரம் 2 மணி நேரம் தான் மொத்தமே கிடைக்குது. ஏன்னா காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 8 மணிக்கு நீங்க ஸ்கூலுக்கு பரப்புறீங்க. ஸ்கூல்ல போச்சோன்னா நேரம் உங்கள்கிட்ட இல்ல, டீச்சர் கிட்ட இருக்கு, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பிடி மாஸ்டர் கிட்ட இருக்கு. சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து 5 மணிக்கு டியூஷன் போயிடுறீங்க. டியூஷன் போயிட்டு 8 மணிக்கு வரீங்க. 8 மணில இருந்து 10 மணி 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற நேரமே குறைவா இருக்கு. புரியுதான்னு சொல்றது? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இருக்க நேரத்துல 6 மணின்னா சுமார் 4லிருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருக்கலாம் நீங்க. புரியுதா? அப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுல படிக்கலாம், எழுதலாம், இல்ல பாடத்தை பத்தி மத்தவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அது மாதிரி அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள்ல உங்களையே நீங்க மாத்திக்க போறீங்க. ஓகேவா? ரைட். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றீங்க? விளையாடுவோம் சார். சரி, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 8 o'clock. 8 o'clock. எத்தனை மணிக்கு படுக்க போவீங்க? நைட்டா சார்? 10:30. 10:30. ஸோ 8 to 8 12 hours இருக்கு. அதுக்கப்புறம் 2 hours இருக்கு. 14 மணி நேரம். இந்த 14 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் படிப்பீங்க? புத்தகத்தை எடுத்து படிப்பீங்க? 5 to 7. 5 hours to 7 hours படிப்பீங்க இல்லையா? சரி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றத என்ன முடிவு பண்ணணும், தமிழரசன் என்ன முடிவு பண்ணணும்னா, நாளையிலிருந்து நீங்க வீழ்ச்சின்னு இருக்க நேரத்துல, முடித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல படிப்பதற்காக சராசரி 4 மணி நேரம் தினம் கிடைக்காது உங்களுக்கு. என்ன, டியூஷன் போகணும், அப்புறம் ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போகணும். அதை நீங்க சண்டேல தான் மேக்கப் பண்ணணும். புரியுதான சொல்றது? அப்படி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, 63 மார்க் வாங்குறேன்னு சொன்னீங்க. தப்பு இல்லை, நான் எல்லாம் கூட அவ்வளவு வாங்கல. ஆனா அந்த 63 மார்க் இன்னைக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கலாம். ஆனால் நாளாக நாளாக பார்க்கும் பொழுது அது நீங்க இப்பத்திலிருந்து ஒரு 80% 90%ல நீங்க நிக்கணும். 90%ல இப்ப நீங்க 8th இருந்தே நிக்க ஆரம்பிச்சீங்களா, நீங்க +2 வரும்போது 95 99ல உங்களால நிக்க முடியும்.
ஓகே சார். இப்ப சைக்கிள் மறிக்கிற மாதிரி தான். முதல்ல சைக்கிள் மொள்ளதான் மறிக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றோம். அதனால தமிழரசன் நாளிலே என்ன பண்ண போறீங்க, காலையில இன்னும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருக்க போறீங்க. ரைட். ஞாயிற்றுக்கிழமை கத்தல் 8 மணிக்கு வேணும், 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஓகே சார். உங்களுக்கு இருக்க சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து தரவா படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? வாழ்த்துக்கள். ஓகே சார். உங்களுக்கு எதனா கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். அதுக்குதான் இந்த மீட்டிங்கே போட்டிருக்கேன். நோ சார். ஒரு கேள்வியும் கிடையாது. ஓகே. இப்போ வேற யாருக்கா? ரம்யா கண்ணன் மேடம் இருக்காங்க லைன்ல நினைக்கிறேன். அது யாரு? அந்த அழகான குழந்தை யார்? ரம்யா கண்ணன் பொண்ணு அது, பையனா அது? ரம்யா கண்ணன் உங்க பையனா அது? சார் எதுலங்க சார் பிக்சர் வருதாங்க சார்? ஆமா. எனக்கு தெரியலங்க சார். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 7ல இருந்து 7 ஓபன் ஹவுஸ். யார் வேணா இத கலந்துக்கலாம். ஆபீஸ்ல தாங்க சார் இருக்கேன். இப்ப எங்க வீட்டுக்கு போகலங்க சார். ஒன்னும் வீட்டுக்கு போகல. பையன் தான் ஹர்ஷிவ் ஆதித்யா தான் இந்த லைன்ல அவங்க வேறங்க சார். அவங்க வேறங்க சார். அவங்க வேறயா? ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க சார். உங்க பேரு நான் வீட்டுக்கு போகலங்க சார். போல நீங்க இன்னும் போல நீங்க. ஓகே ஓகே. ஆமாங்க சார். ஓகே. ஹர்ஷிவ் ஆதித்யா எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க ஹர்ஷிவ் ஆதித்யா? வெரி குட். இப்ப காதல் விழுது. எங்க இருந்து பேசுறீங்க? பூங்கா நகர். இங்க திருவள்ளூர்ல தான் பேசுறீங்களா? எஸ் சார். எங்க படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? விஸ்வக்சேனா சார். விஸ்வக்சேனா நம்ம ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. சரி சரி சரி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் சார். வெரி குட். விஸ்வக்சேனா பூங்கா நகரா போலிவாக்கமா? போலிவாக்கம் சார். வெரி குட். அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்கள பேச சொல்றியா? எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். இந்த நிகழ்ச்சி தினம் சாயந்தரம் 7ல இருந்து 7:30 மணி வரையில ஓபன் ஹவுஸ். யார் வேணா இதுல இணையலாம். என்ன கேள்வி எதனா சந்தேகம் சொல்லலாம், தகவல்கள் எதனா சொல்லலாம். அதுக்காக தான் இந்த ஒரு மேடை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா மேடம்? எதுவும் இல்லைங்க சார். சரி. இந்த வீடியோ பதிவுகள்லாம் பாக்குறீங்களா நீங்க ரெகுலரா? பாத்துட்டு இருக்கேங்க சார். உங்க பயனுள்ளதா இருக்கு அதெல்லாம்? சார் பயனுள்ளதா இருக்கா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். வெரி குட். இப்போ ஹர்ஷிவ் ஆதித்யா அவர் 2ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவர் என்னவாக விரும்பணும் நீங்க நினைக்கிறீங்க? டாக்டர் ஆகணும்னு. வெரி குட் வெரி குட். நீங்க கண்மூடி திறக்கிற வேலைக்கு 8 வருஷம் 10 வருஷம் ஓடியே போயிடும். சரி. நீங்க என்ன செய்யலாம் மேடம்? அவருக்கு புக் படிக்கிற ஹேபிட் எல்லாம் உண்டா? எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் படிப்பாரா? படிப்பாங்க சார். படிப்பாங்க. நீங்க என்ன செய்யணும், தினம் அவருக்கு இதான ஒரு கதையை ஒரு புக் எடுத்து படிச்சு காமிக்கணும். நீங்க படிக்கணும். அது ரீடிங் அலவுட்னு சொல்லுவாங்க. இதை அவருடைய செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கதைகள் எல்லாம் இருக்கும். இதனா புக் ஸ்டோர்ஸ்க்கு இப்ப நீங்க பார்க்கலாம். இங்க ஷாப்ல பார்க்கலாம். சென்னைக்கு போனா புக் ஸ்டோர்ஸ் இருக்கு. மாசம் ஒரு புக் அவருக்கு படிச்சு காமிக்கணும். தினம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு கதையை படிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க. சரிங்க சார். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் அவர் மனசுல பதியும். ஓகேங்க சார். படிக்கிற ஹேபிட் இந்த வயசுல இருந்தே வந்துடும் அவங்களுக்கு. ஓகேங்க சார். இது தமிழரசன் உங்களுக்கும் பொருந்தும் தம்பி. தமிழரசன் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்களுக்கும் தினம் வாரத்துக்கு ஒரு ஒரு மண்டேல ஆரம்பிச்சு சண்டேக்குள்ள 1 மணி நேரமாவது நீங்க எக்ஸ்ட்ரா புக் படிக்கிறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும். ஓகேங்க சார். ஓகே. இப்ப ஹர்ஷிவ் ஆதித்யா அண்ட் ஆல்சோ தமிழரசன் 2 பேருக்குமே ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும்,
ஓகே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து லவுடா படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த புக்கு நான் எடுக்கிறேன், கீழே வானமே இந்த புக் எடுக்கிறேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, சைலண்டா படிக்கலாம், சத்தம் போட்டும் படிக்கலாம். சத்தம் போட்டு படிக்கக்கூடிய ஹேபிட்டை நீங்க கொண்டு வரணும். பிறகும் 2 முறைகள் ராமசாமி சார் வீட்டுக்கு நாங்கள் போனதுண்டு. ஒவ்வொரு முறையும் மேடம் எங்களை துளியும் முகம் சுளித்திடாமல் கனிவாய் வரவேற்று பேசி ஸ்நாக்ஸ் டீ கொடுத்து அனுப்புவார். ஸோ இப்ப நான் என்ன பண்ணேன், இந்த புக்ல இருந்து நான் படிக்கிறேன். ஸோ இந்த ஹேபிட் கொண்டு வரணும் தமிழரசன். நீங்க அதே மாதிரி ஆங்கிலத்துல ஏதாவது ஒரு பேசேஜ் எடுத்து 10 நிமிஷம் போறோம். அப்ப என்ன ஆகும், இப்ப நான் பேசும்போது நாக்கு குளராம வரும். ஸோ ஆங்கிலத்துல ஒரு 10 நிமிஷம், தமிழ்ல ஒரு 10 நிமிஷம் ரீட் அலவுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னைக்கு பல இடங்கள்ல என்ன ஆயிடுது, அந்த படிக்கிற ஹேபிட்டே போயிட்டே இருக்கிறதுனால நீங்கெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துல நீங்க வேலைக்கு வரும்போது நம்ம நாடுடைய பொருளாதார வளர்ச்சியில எங்கேயோ இருக்கும். அப்படின்னா நீங்க வகுப்புல படிச்சு அதுல வரக்கூடிய பாடங்களை மாத்திரம் படிச்சீங்கன்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ரீடிங் நீங்க பண்ணியே ஆகணும். முக்கியமாக தமிழரசன் போல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ல நீங்க பெரிய லெவலுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஹர்ஷிவ், ஆதித்யா, உங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் சொல்றேன், படிக்கிற ஹேபிட் கொண்டாங்க குழந்தைங்க. ஓகேங்க சார். ஓகே, சரி. இப்போ இவங்க 2 பேருக்குமே தமிழரசன் சரி ஹர்ஷிவ் ஆதித்யா 3 லாங்குவேஜ் நீங்க படிக்க கத்துக்கோங்க. ஒண்ணு உங்க தாய்மொழி தமிழ் இருக்கணும், தமிழா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், அதுல சரளமா நீங்க படிக்கணும். 2வது இங்கிலீஷ் சரளமா படிக்க ஆரம்பிக்கணும். 3வது ஹிந்தி. இன்னைக்கு பல இடங்கள்ல ஹிந்தி தேவைப்படுது, அதுவும் நீங்க படிக்கணும். அது படிச்சீங்களா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஓகே. அப்புறம் ரம்யா ஸ்ரீதரன் எங்கன்னு பேசுறாங்கன்னு தெரியல. ரம்யா ஸ்ரீதரன் எங்க, யூஎஸ்ல இருந்தா? ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓ, இங்க இந்த ரம்யா எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? சென்னை தான் சார். எங்க? சென்னையில இருந்து பேசுறீங்க. ஓகே. நான் நினைச்சேன் என் பொண்ணு தான் அமெரிக்கால சேர்றான்னு பார்த்தேன். அவ பேரு ரம்யா ஸ்ரீதரன் தான். சொல்லுங்க ரம்யா மேடம், இந்த என்னுடைய வீடியோ பதிவுலாம் நீங்க பாக்குறீங்களா? பாத்துட்டு இருக்கோம் சார். ஃபுல்லா பாத்து முடிக்கல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்கோம் சார். என்ன படிக்கிறாங்க? அது பாத்துட்டு தான் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த பதிவு, இந்த ஜூம் மீட்டிங் தினம் சாயந்தரம் 7ல இருந்து 7:30. நாளைக்கு கொஞ்சம் இருக்காது, ஏன்னா நாளைக்கு கோவில் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அது இருக்காது. அதனால மற்ற நாட்கள் எல்லாம் உண்டு. சாயந்தரம் முன்னாலே அட்வான்ஸா கொடுத்துருவேன், ஒரு நாளைக்கு இல்லைன்னா சொல்லிடுவேன் நானு. இந்த பதிவு, இந்த தினம் நம்ம மீட்டிங் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம், இல்ல ஏதாவது நீங்க சொல்ல விரும்பலாம் மற்றவங்களுக்கு. அதுக்கான ஜெனரல் பிளாட்ஃபார்ம் ஆட்டம் இதை நம்ம பண்றோம். கரெக்டா அரை மணி நேரம் 7ல இருந்து 7:30. ஸோ தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ். உங்க குழந்தை ரம்யா ஸ்ரீதரன், உங்க குழந்தை எந்த கிளாஸ் படிக்கிறாரு? அவர் வந்து காமிக்கிறேன் சார், 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட். ஓ, இதோ இங்க ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க லாகின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் இப்பதான் லாகின் பண்ணேன், ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. இங்க ஒண்ணு இருக்காங்க, அது யாருன்னு தெரியல, பேரு சரியா தெரியல, மேல இருக்காங்க. இன்னொரு குழந்தை இருக்காங்க எனக்கு, அவங்க 9th படிக்கிறாங்க. வெரி குட். எந்த ஸ்கூல் படிக்கிறாங்கம்மா? நாராயண மிஷன் சார். எந்த கிளாஸ்? 9th படிக்கிறாங்க. ஓகே, குட். வெஸ்ட்மாம்பலம் 9th படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு உங்க ரேஸ் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஏன்னா அடுத்த வருஷம் தன்னாடிக்கு அவங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் செமிஸ்டரை முடிச்சிருப்பாங்க. அதனால நான் வந்து இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்ல எனக்கு சொல்லுங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க கொண்டு வாங்க. நீங்க எங்கேன்னு பேசுறீங்கம்மா? ஹலோ சொல்லுங்கம்மா. சார் பத்மாவதிங்க சார், கோபிச்செட்டிப்பாளையம். ஓ, அங்க இருந்து பேசுறீங்க? கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க? ஓ, ஆமா சார்.
இந்த மீட்டிங்க்கு வாங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்கம்மா? சார் 9th ஸ்டாண்டர்டுங்க சார் இந்த வருஷம். ஓ வெரி குட். ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். சிங்கிள் பேரண்ட்ங்க சார். ஓ ஓகே 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 ஓகே. 9th சிபிஎஸ்சி படிக்கிறாங்களா மெட்ரிக்ல படிக்கிறாங்களா? மெட்ரிகுலேஷனுங்க சார். வெரி குட். நல்லா படிப்பாங்களா? நல்ல மார்க் எல்லாம் வாங்குவாங்களா? படிக்கிறதெல்லாம் படிப்பாருங்க சார். ஆனா ரிட்டன் ஒர்க் மட்டும் ரொம்பவுமே இது இல்லைங்க சார். அல்ல, அது ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. 1 மணி நேரம் படிச்சாருன்னா குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் அவரு எழுதி பார்க்கணும். சரிங்க சார். எதனால அப்படின்னா எக்ஸாம்ல அவர் எழுதுறாரா படிக்கிறாரா? சார் எக்ஸாம்ல அவர் எழுதணுமா படிக்கணுமா? சார் எக்ஸாம்ல எழுதுறதுக்கு அவருக்கு முடிய மாட்டேங்குதுங்க சார். படிச்சதெல்லாம் ஈஸியா படிச்சிடுறாரு. ஆமா ரிட்டர்ன் மட்டும் அவருக்கு மார்க் மட்டும் வர மாட்டேங்குது. ஆமா. ஆனா எக்ஸாம்ல எழுதுறத வச்சு மார்க்கா படிச்சத வச்சு மார்க்கா? எழுதுன வச்சுதான் மார்க்குங்க சார். அப்பன்னா தினம் எழுதணும். அது சொல்லுங்க. இருக்காரா பக்கத்துல? இருக்காரா உங்க பையன்? இருக்காரா? இருக்காருங்க சார். ஒரே நிமிஷம். அவர் ஹரி, ஸ்ரீஹரி. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீஹரி. உங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தேன். நீங்க 9th படிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. என்னவாக விரும்புறீங்க? 9th படிச்சு என்ன பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில என்ன ஆக விரும்புறீங்க நீங்க? சார் IAF சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க IAS சொல்லும் போது உங்க அம்மா ஃபேஸ பாருங்க. உங்க அம்மாவை பார்த்து IAS சொல்லுங்க. ஸ்ரீஹரி IAS சொல்லுங்க. உங்க அம்மா பார்த்து சொல்லுங்க. உங்க அம்மாவை பார்த்து பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க உங்க ஃபேஸ்ல. இப்ப சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே. நீங்க உண்மையிலேயே IAS பாஸ் பண்ணது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அவங்க, இல்லையா ஸ்ரீஹரி? அது கரெக்ட் தானே? ஸ்ரீஹரி என்ன செய்யணும்? நாளையில இருந்து 1 மணி நேரம் படிச்சாருன்னா 15 நிமிஷம் எழுதி பார்க்கணும். புரியுதா? தினம் என்ன பண்றேன்? ஒரு டேபிள் சேர் போட்டுக்கோ. போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் எடுத்துட்டு அந்த ஆன்சர் நீ எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு புக்கோட கம்பேர் பண்ணினா உனக்கு எழுத்து பயிற்சி உனக்கு வந்துடும். புரியுதா ஸ்ரீஹரி? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தமிழரசன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. நீங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா நீ? ஸ்ரீஹரி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க தினம் காலையில? சார் ஒரு 5:30. வெரி குட். எனக்கு தெரிஞ்ச 100ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் இப்படி 5:30 மணிக்கு எழுந்திருக்க ஸ்டூடெண்ட் நான் பாக்குறேன். அது நல்ல பழக்கம் உங்களுக்கு. ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போவீங்கப்பா? சார் நைட் ஒரு 11 அந்த மாதிரி. அவ்வளவு நேரம் படிப்பீங்க. வெரி குட் வெரி குட். இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி மத்தவங்க எழுப்பி எழுந்துருன்னு சொல்லக்கூடாது. நாமளே எழுந்திரணும். நாமளே புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிடணும். பழைய வகுப்புல போய் உட்காரும் போது டீச்சர்கள் ஸ்ரீஹரி இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லக்கூடாது. நாமளா பார்க்கணும். பார்த்து காதுல வாங்கிக்கணும், மனசுல வாங்கிக்கிடணும். ஓகேவா? அதே மாதிரி சாயந்தரம் வரைங்க. உங்க அம்மா உங்களுக்காக சாயந்தரம் பணியாரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 4:30 மணிக்கு வந்துட்டீங்களா, உங்க புக் எடுத்து நீங்க படிக்கணும். மற்றவங்க ஃபாலோ பண்ணாம படிக்கணும். ஓகேவா? ஓகே ஓகேம்மா. ஸ்ரீஹரி மதர், உங்க பையனை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. IAS ஃபியூச்சர் IAS ஆபீசரா இருக்காரு. அவரு வரப்போற கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இன்னைக்கு ஆர்வமா இருக்காரு. காலையில எழுந்துடுறாரு. 11 மணிக்கு படிக்கிறாரு. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே. தமிழரசன், ரம்யா ஸ்ரீதரன் அவர்கள், அப்புறம் எல்லாருக்கும் வந்து இன்னி மணி 7:30 மணி ஆயிடுச்சு. மறுபடியும் நாளைக்கு கிடையாது. நாளைக்கு நான் கோவிலுக்கு போகிறேன். அதனால நாளைக்கு மறுநாள் நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot, sir. தேங்க்யூ.